ஒரு நபர் தன்னோட மனைவியை துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிட்டு அதே துப்பாக்கியால அவர் தன்னை தானே சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவம் அரங்கேறி இருக்கு. கோவை மாவட்டம் பட்டணப்புதூர் பகுதியில் கிருஷ்ணகுமார் சங்கீதா அப்படிங்கிற தம்பதியினர் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில கிருஷ்ணகுமார் ஒரு துப்பாக்கியால தன்னோட மனைவி சங்கீதாவை சுட்டு கொலை பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அவரு தன்னோட சொந்த ஊரான கேரளாவுக்கு போய் அங்க அவரோட வீட்டு வாசல்ல நின்று அதே துப்பாக்கியால அவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு. இது தொடர்பான தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்திற்கு போன பாலக்காட்டு போலீசார் கிருஷ்ணகுமாரோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. தொடர்ந்து பட்டணப்புதூர்ல இருக்கிற கிருஷ்ணகுமாரோட வீட்டுக்கு போய் சங்கீதா உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது சங்கீதாவுக்கு வேற ஒரு மருத்துவர் கூட திருமணத்து மீறிய ஒரு உறவு இருந்து வந்ததா கிருஷ்ணகுமார் சந்தேகப்பட்டு வந்ததாகவும் இது தொடர்பா அடிக்கடி சங்கீதாவோட அவரு வாக்குவாதத்துல ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கு. ஒருவேளை இது தொடர்பா ஏற்பட்ட வாக்குவாதத்துல ஆத்திரமடைஞ்சு கிருஷ்ணகுமார் சங்கீதாவை துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிட்டு அவரும் அவரை துப்பாக்கியால சுட்டு தற்கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற கோணத்துல காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. கணவன் தன்னோட மனைவியையே துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணியிருக்கிற இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.